ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ்டர்டேவே பார்த்துக்கலாம், பட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேஜரான ஒரு அப்டேட்டாக அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்ததால கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இந்த அப்டேட்டை சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன அப்டேட் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியான சின்ன சின்ன அப்டேட்ஸும் இதில் வந்திருக்குது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் லைக் எவர் கிரீன் வீடியோஸ், ஓல்டு வீடியோஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் லைக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மந்த்லி பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்திருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுடைய சேனல் growth இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். இதில் லைக் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் வீடியோஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதில் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. லைக் நீங்கள் எந்த அளவுக்கு அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு மந்த்லி பெர்ஃபார்மன்ஸை மேஜராக வச்சுக்கிட்டு. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா மேஜராக இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற அப்டேட். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் சைட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் பிளாக், அதுக்கப்புறம் யூடியூப் கிரியேட்டர் அகாடமி, யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு யூடியூப் கிரியேட்டர் சைட் இதுக்கான அஃபிஷியல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு கிரியேட்டர் சைட் பர்சனலாக எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் டேரெக்டாக ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பேசிக்கான விஷயங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதுலேயும் கூட கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது லைக் சின்னதாக நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பூஸ்டப்பாக இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் ஒரு வியூவராக பார்க்கும்போது ஒரு சேனலில் குறிப்பிட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போதோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போதோ ஹோம் பேஜில் யூடியூப் ஆப் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கம்யூனிட்டி டேப் ஷோ ஆகலாம். அதில் இப்போ உங்களுடைய சேனல் நேம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பெல் ஆப்ஷன் இல்லை, பட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வியூவர்ஸ்க்கு அகைன் இது ஷோ பண்ணுறது மூலிமா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிக்கலாம், ஜஸ்ட் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பட் இந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லைக் இது இப்படி தான் ஷோ ஆகும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் லைக் உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது அந்த உங்களுடைய வீடியோக்கு ரிலேட்டடாக உள்ள அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்டோரி டேப் மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் நிறைய பேருக்கு போய் சேரல அப்படின்னு சொன்னாலும் கூட லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லயோ இல்லைனா உங்களுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களை ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுடைய கம்யூனிட்டி டேப்னுடைய போஸ்ட் வரும்போது அதுலேயும் கூட இந்த மாதிரி ஆப்ஷன் வருது, கொஞ்சம் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு சான்ஸாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் தான். அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட், அதாவது YT ஸ்டுடியோ ஆப்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். லைக் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல, யூடியூப்ல மானிட்டேஷன் எனேபிள் எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே லைக் டாலர் சிம்பிள் கொடுத்திருந்த ஒரு விஷயத்துல US அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மேஜரா பார்க்கக்கூடிய அப்டேட் லைக் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் நான் ஸ்க்ரோல் பண்றேன், உடனே பாத்தீங்கன்னா 1 டே, உடனே பாத்தீங்கன்னா 2 டே இந்த மாதிரி வருது. ஏன்னா என்னுடைய சேனல்ல மேக்ஸிமம் நிறைய கமெண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஹார்ட்டும் எதுலையுமே இல்லை, ரிப்ளையும் இல்லை. எனக்கும் பாத்தீங்கன்னா அகைன் ரிப்ளை பண்ண முடியல. நிறைய பேருக்கு இதனாலேயே கூட ரிப்ளை பண்ண முடியல. சின்னதா பாத்தீங்கன்னா இது ஒரு இஷ்யூவா இருந்துகிட்டு இருந்தது. ஒருவேளை பாத்தீங்கன்னா எதுவும் சின்ன அப்டேட் ஆக கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆனேன். பட் ஒவ்வொரு வீடியோ கிளிக் பண்ணும்போதும் அதுல இருந்த மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் அதுல இல்லவே இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் பாப்புலர் வீடியோல நான் மொபைல்ல எப்படி வீடியோ அப்லோட் பண்றதுன்னு கொடுத்திருந்தேன். அதுல 300+ கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுலயும் போய் பார்த்தேன், மேக்ஸிமம் எனக்கு இதுக்கு மேல வரமாட்டேன்னுச்சு. கமெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் ஆப்லயே நம்ம போய் செக் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த ஒரு வீடியோல மானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் ப்ளே ஆகும். ஸோ ப்ளே ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதை நான் பாஸ் பண்ணிக்கிட்டேன். பாஸ் பண்ணிட்டு பார்த்தா அதுலயும் பாத்தீங்கன்னா 300+ கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ செக் பண்ற பாருங்க.
ஸோ செக் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300+ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஸ்க்ரோல் பண்ணால் என்னுடைய பின்டு கமெண்ட்ஸ்ல இருந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ஹார்ட் அதுக்கப்புறம் ரிப்ளை எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பட் இது வந்து எதனால வந்து நமக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். சின்ன பக்காக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க குயிக்காக. இது அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு வந்து நிறைய கமெண்ட்ஸ் இல்லை, அதுக்கடுத்தது ஹார்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணது எதுவுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல அதில் வந்து. ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஜஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவராக நம்ம பார்க்கும்போது யூடியூப் ஆப்பில் வந்து பக்காவாக எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பக்கா தான் இருக்கும். குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நினச்சி யாரும் பொரி பண்ணிக்க தேவையில்லை. மேக்ஸிமம் என்னாலையும் கமெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இதுக்கு ரிப்ளை பண்ண முடியல, நிறைய இது வந்து ரிப்ளை பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ குயிக்காக சால்வ் பண்ணோடனே எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை சி யூ.